Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல second question பார்க்க போறோம். Question என்னன்னா find the rectangular form of the complex numbers. அதாவது rectangular form வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து போலார் ஃபார்மில் இருக்குது, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் போலார் ஃபார்மாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா Z1 இன்ட்டு Z2 இது வந்து R1 இன்ட்டு R2, அதாவது ரெண்டு போலார் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னா இது நம்ம எப்படி எழுதலாம்னா ப்ராப்பர்ட்டி மூலமாக Z1 இன்ட்டு Z2 ஈக்குவல் டு R1 இன்ட்டு R2 இன்ட்டு காஸ் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2 அப்படின்னு எழுதலாம், ப்ளஸ் I sin ஆஃப் θ1 ப்ளஸ் θ2. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே R1 வந்து 1 தான், அதே மாதிரி இங்கே R2 வந்து 1, அப்போ 1 இன்ட்டு 1 1 தான். அப்போ காஸ் ஆஃப் θ1 வந்து இங்கே என்ன பை பை 6 ப்ளஸ் θ2 என்ன பை பை 12. அடுத்து ப்ளஸ் I சைன் ஆஃப் θ1 வந்து என்ன பை பை 6 ப்ளஸ் θ2 என்ன பை பை 12. இப்போ பை பை 6 ப்ளஸ் பை பை 12 நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் 12, நியூமரேட்டர் வந்து 2 பை ப்ளஸ் பை அப்படின்னு வரும். அது வந்து 3 பை பை 12 கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு பை பை 4 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து காஸ் ஆஃப் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை பை 4. இப்போ காஸ் பை பை 4 வந்து உங்களுக்கு 1 பை ரூட் 2 அப்படின்னு வரும், ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் பை பை 4 வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐ பை ரூட் 2 அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 பை 2 இன்ட்டு காஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3. அதாவது இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இப்போ Z1 ஈக்குவல் டு R1 இன்ட்டு காஸ் θ1 ப்ளஸ் ஐ சைன் θ1, அதே மாதிரி Z2 ஈக்குவல் டு R2 into cos θ2 plus I sin θ2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதாவது Z1 by Z2 இது எப்படி வரும், R1 into cos θ1 plus I sin θ1 by R2 into cos θ2 plus I sin θ2. இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம எப்படி எழுதலாம்னா R1 by R2 into cos of θ1 minus θ2 plus I sin of θ1 minus θ2. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின்லேருந்து பார்த்தா நம்ம நியூமரேட்டர் வந்து Z1 அப்படின்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி டினாமினேட்டரை Z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது Z1 by Z2 ஈக்குவல் டு R1 by R2. இப்போ R1 வந்து இங்கே 1 தான், அப்போ 1 அப்படின்னு எழுதிக்கலாம், இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம காஸ் θ1 ப்ளஸ் ஐ சைன் θ1 அது வந்து எழுதிக்கலாம். அப்போ இங்கே கொஸ்டினில் என்ன, காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6. அதே மாதிரி இப்போ டினாமினேட்டர் R2 வந்து இங்கே என்ன 2, அதே மாதிரி காஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3. இப்போ நியூமரேட்டர் பார்த்தா உங்களுக்கு காஸ் θ1 ப்ளஸ் ஐ சைன் θ1 அப்படின்னு வரணுமா, அப்போ இது நீங்கள் 1 இன்ட்டு காஸ் ஆஃப் பை பை 6 நீங்கள் மைனஸ் பை பை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா மைனஸ் பை பை 6 உங்களுக்கு ப்ளஸ் பை பை 6 தான். இப்போ மைனஸ் ஐ சைன் பை பை 6 இது வந்து ப்ளஸ்ன்னு வரும், அப்போ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை 6. ஏன்னா சைன் மைனஸ் பை பை 6 தான், நீங்கள் மைனஸ் ஐ சைன் பை பை 6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்படி நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் 2 இன்ட்டு காஸ் பை பை 3 அப்படி எழுதிக்கோங்க, ப்ளஸ் ஐ சைன் பை பை 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், R1 by R2, அப்போது 1 by 2 இன்ட்டு காஸ் ஆஃப் θ1 மைனஸ் θ2. இங்கே θ1 என்ன மைனஸ் பை பை 6 மைனஸ் θ2, அப்போது மைனஸ் பை பை 3. அடுத்து ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் θ1 வந்து என்ன மைனஸ் பை பை 6, அடுத்து மைனஸ் θ2 என்ன பை பை 3. அப்போது 1 by 2 இன்ட்டு காஸ் ஆஃப், இப்போ மைனஸ் பை பை 6 மைனஸ் பை பை 3 வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா மைனஸ் பை பை 6 மைனஸ் பை பை 3 எல்சிஎம் எடுத்தோன்னா டினாமினேட்டர் 6, இப்போ நியூமரேட்டர் மைனஸ் பை மைனஸ் 2 பை, அப்போது மைனஸ் 3 பை பை 6
உங்களுக்கு கேன்சல் பண்ணும்போது மைனஸ் பை பை டூ. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூ. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போது 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ வந்து நீங்கள் காஸ் பை பை டூ அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூ. மைனஸ் வெளியில் வரும். அப்போ மைனஸ் ஐ சைன் பை பை டூ. அதாவது காஸ்க்கு வராது, சைனுக்கு வந்து மைனஸ் வந்து வெளியில் வரும். அப்போது 1/2 இன்ட்டு காஸ் பை பை டூவோட ஆன்சர் வந்து 0. அடுத்து மைனஸ் ஐ சைன் பை பை டூ வந்து உங்களுக்கு மைனஸ் ஐ அப்படின்னு வரும். அப்போது 1/2 இன்ட்டு 0 வந்து 0 தான். அடுத்து 1/2 இன்ட்டு மைனஸ் ஐ வந்து மைனஸ் 1/2 ஐ. அப்போது ஆன்சர் வந்து மைனஸ் ஐ பை டூ. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.